தமேந்தியக்கா தமேந்தியக்காட வீடு இதுதானோ? இன்னும் ஆகல யாருன்றதும் கண்டுபிடிக்கல. இப்போ நம்ம டவுன் பக்கம் போய் ஒரு சைக்கிள் ஒன்று பார்த்தா அப்படின்னா சைக்கிள் ஒன்று பாருங்க. இப்போ வரைக்கும் ஆனால் தெரியாமல் இருக்கிறாவோ தனக்கு வந்து இன்னைக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது. சைக்கிள்னு தான் சொல்லி வச்சிருக்கோம். முதலாளி சைக்கிள் பார்க்கலாமோ? குவாலிட்டி போட்டுன்னு எடுக்க போறீங்களா இல்லை எப்படி? என்னக்கா பாப்போம். அக்கா தான் பாருங்க. ரைட்டு, அக்காவை நம்பி போற வண்டியில எடுக்கக்கா. சைக்கிள்லாம் மாட்டி தர பாருங்க. சரி பிரச்சனை இல்லை, சைக்கிள் இல்லை அதையாச்சும் ஓடுவோம் அப்படின்னு பார்த்தா திடீரெண்டு கொண்டு போய் பைக் கடையில் பின்பதிர்ச்சி எல்லாம் கொடுத்துட்டீங்க. இந்த அதிர்ஷ்டம் என்று சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. இன்றைக்கு தெரிஞ்சிருக்கு தான் அதிர்ஷ்டம். இதுவரைக்கும் இந்த 37 வருஷம் வயது எனக்கு 37 வருஷத்துக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு கிடைச்சே இல்லை. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு துணக்காய் பகுதிக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், முன்னாடியே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்த முன்னாள் போராளி அக்கா தமேந்தி அக்கான்னு சொல்லி. ஸோ அந்த அக்காவுக்கான ஒரு ஹெல்ப்பை பண்ணுறதுக்காக வேண்டி தான் வந்திருக்கிறோம். உண்மையிலே வந்து நாங்கள் அந்த அக்கா ஃபஸ்ட்டு சந்திக்கக்குள்ளே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சிருந்தாங்க. அதுக்காமே வந்து உதவி வந்திருக்கு. என்ன உதவின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம நேரத்தில் ஒரு போராளி அண்ணாவுக்கு, அதாவது எங்கள் மட்டக்களப்பில் ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்துனாங்க. அதே மாதிரி அக்காவுக்கும் கிட்டத்தட்ட இங்கேருந்து அக்கா வேலைக்கு போகிற இடம் வந்து அவங்களோட ஊரில் இருந்து 5-6 கிலோமீட்டர் போகணும். அது வந்து காட்டு பகுதியால் வந்து சைக்கிள் ஓடி போகணும். அப்போ வேலை முடிஞ்சு வர எல்லாம் வந்து சிரமமாக இருந்தது. அப்போ எனக்கு பைக் ஒன்று இருந்தால் போதும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க. அதில் ஒரு சோகமான செய்தி வந்து, அந்த சைக்கிள் ஒன்று வச்சுருந்தவங்க அந்த சைக்கிளையும் வந்து களவெடுத்துட்டாங்க. வேலைக்கு வந்தப்போ வந்து அந்த நேரம் பார்த்து வந்து திருடிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மற்ற ஆக்களோட வாகனங்களே நேவு தான் வந்து போகிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. அக்காவிட்ட நாங்கள் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணலை. உண்மையில் வந்து உங்களுக்கான வாகனம் ஒழுங்கல் வந்து கிடைச்சிட்டுது. ஸோ வந்து உங்களுக்கு நாங்கள் பைக் எடுத்து தரப்போகிறோம் அப்படின்லாம் சொல்லி வந்து சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸாக தான் வந்துட்டு இதை வந்து நாங்கள் பண்ண போகிறோம். அதாவது அவங்களுக்கே தெரியாது. உண்மையில வந்து முதல் தரமாக வந்து சர்ப்ரைஸாக ஒரு பைக் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட். உண்மையிலே போய் அவங்க வந்து எப்படி அதை எடுத்துக்கொள்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஒன்று நேச்சிட்டு இருந்தது, நம்ம அது கிடைக்கக்குள்ள வந்து உண்மையிலே நம்மளுக்கும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம இன்றைக்கு கொடுக்க போகிறோம். ஆமாம், இப்போ நாங்களே வந்து அவங்க போய் வர இந்த ஒரு பாதையை காட்டிக்கொண்டு அப்படி அவங்கள்ட்ட வீட்டை போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமேந்தி அக்கா, தமேந்தி அக்காட வீடு இதுதானோ? என்ன மாதிரி, எப்படி சுகம்? ஒரு பக்கம் பாலம்பழம் ஆயிலாமன்னு சொல்லி வெளிக்கிட்டு வந்த இன்றைக்கு மரத்தில் பாலம்பழத்தையும் காணையில் மழையோட பட்டி போச்சு. வேலை போல இன்றைக்கு ஏன் சைக்கிள் காணாம போயிட்டாங்க. அந்த கடையில் விட்டாண்டு நைட் ரெண்டு வேலை கொஞ்சம் கூட விட்டுட்டு பிடிய பார்த்தா காலையில் நேரம் தூக்கிட்டு போயிட்டாங்க. சைக்கிள் கடையெல்லாம் வைக்கிறீங்களா இல்லை வேற எங்கே வைக்கிறீங்க? கடையெல்லாம் வைக்கிறது பின்னுக்கு விட்டு பணம் நான் அதை முன்னுக்கு விட்டுட்டு இப்படித்தான் இருந்தது. என்ன கூட்டிட்டு சைக்கிள் ஓடக்கூடிய மாதிரி தானே இருந்தது. பூட்டி வைக்கலையோ? பூட்டி தான் வச்சா அந்த வடிவால் லொக்கில் விளையல போல. நாங்கள் பூட்டினா திறப்படு படையில. அப்ப இன்னும் ஆகல யாருன்றதும் கண்டுபிடிக்கல. ஏஜிஎஸ்ல கேமராவில் இல்லை பார்த்தது பதிவிடல. பதிவிடல. சைக்கிளும் இல்லை.
திரும்ப எப்படி போனீங்க இப்போ சைக்கிளில் எவ்வளோ தெரிஞ்சுவேன் சைக்கிளுக்கு ஒரு 10 நாள் 10 நாள் 10 நாள் வரும். இப்போ என்னது போய் 10 வர நாளும் ரோட்டில் போயிட்டு வர போகிற வர தெரிஞ்ச ஆக்கலாம் போகலாம். டெய் போவாங்க இல்லை. இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்கள் அப்போ என்ன செய்யறது அப்போ இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கான ஹெல்ப்கள் ஒன்றும் கிடைக்காம இருக்கையில வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் உங்களோட வேலைக்கு நீங்கள் போய் வர மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கு டிசைட் பண்ணேன். ஸோ நார்மலாக வந்துட்டு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு சைக்கிளாச்சும் நம்ம வேண்டியே ஆகணும். திடீரெண்டு சைக்கிள் களவு போகிறதுன்னு சொன்னால் வந்து இல்லை பிரச்சனை இருக்கிறாங்க தான் திரும்ப திரும்ப பிரச்சனையும் பாருங்க. அதெல்லாம் போய் கொண்டு இருந்தது அதுவும் இல்லை. டைனிங் தந்து செய்த உதவியில் மிஷின் கொஞ்சம் திருத்தி இடையில ஆறுன்னு கேட்டால் தச்சு கொடுப்பாங்க. தையல் வச்சுட்டேன் இங்கே இருந்து பழுதாகி கிடந்ததா அது பிரச்சனையாக கிடந்தது. தூரத்துல இருந்து ஆளை வர வச்சு திருத்தினேன். 10,000 ரூபா முடிஞ்சது. பவனியான நல்லபடி தைக்குது. ஆனால் ஓடர் இல்லையா அதான் எந்த நாளுமே வராது. தையல் இருந்துட்டு ஒரு கொண்டாட்டம் அப்படி நிகழ்வுகளுக்கு தான் அங்கே டெய்லி வேலை அங்கே டெய்லி சந்தேகம் இருக்குதா சந்தேகம் நான் பலமே அங்கே இருந்திருந்தா பார்த்து வச்சு சரி எடுத்திருப்பாங்க. சைக்கிள் ஒன்று நிற்கிதுண்டு திடீரென்று தானே ஆண்டு மழையும் ஒரு சரியான மழையும் பெய்தது. அப்போ வரே இல்லாது. அப்போ அக்கா சொன்னா கூட பிடிச்சி ஓடுற கஷ்டம் தான் நின்றுட்டு விடிய போகும். விடியனையும் பார்த்தா சைக்கிள் இல்லை. உள்ளுக்குள்ள அந்த முன்னதோட அக்கா அந்த பைக்கும் விட்டாது. பைக் கூட்டி தானே இருந்தது. முன்னுக்கு செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்களா சைக்கிள் சரி ஓகே. அப்போ நம்ம டவுன் பக்கம் போய் ஒரு சைக்கிள் ஒன்று பார்த்தா அப்படின்னா சைக்கிள் ஒன்று பாருங்க அவளுக்கு மாறிங்களுக்கு போய் அக்காவை சந்திச்சுட்டு அவங்கள சந்திச்சுட்டு அக்காவை சந்திச்சு அப்படியே வந்து நம்ம சைக்கிள் ஒன்று வண்டிட்டு வருவோம் அப்படி. சரி என்னென்னு சொன்னால் எங்களுக்கு முன்னாடியே வந்து அதாவது இவங்களை காமிச்சு தந்திருந்த அக்கா வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க இப்படி ஒன்று நடந்து போச்சு தம்பின்னு சொல்லி. அதாவது அவங்களா கால் பண்ண சொல்லலை, நாங்கள் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம் என்ன மாதிரி அக்கா இப்படி நிலவரம் வேலைகள்லாம் வந்து எப்படி வேணும் போகும்போது சொல்லித்தான் சொன்னாங்க. நாங்கள் அதாவது இந்த பைக்குன்ற விஷயம் வந்துட்டு சொல்லலை. இப்போ அந்த அக்காட்ட மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண நாங்கள் இப்படி ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிற மக்கான்ட்டு சொல்லி. ஸோ அப்போ தான் அவங்க சொன்னாங்க அப்படியா தம்பி இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை தம்பி இது நடந்து போகணும்னு சொல்லி. அப்போ சைக்கிள் திருட்டு போன விஷயத்த வந்து சொன்னவங்க அக்கா. அப்போ எங்கள்கிட்ட வந்து இன்னும் கேட்கல, இப்போ தான் வந்து கேட்டேன் நாங்கள். என்ன மனுஷன் சைக்கிள் கலவரத்து போகிறேன். அவ்வளோ தூரம் வந்து அவரோட வாழ்க்கை போனதே வந்துட்டு அந்த ஒரு சைக்கிளில் போய்த்தான் வந்து திடீரெண்டு அது வந்து திருட்டு போகிறேன்னு சொன்னால் பாருங்க அப்படின்ட்டு. சரி ஓகே மாரி அதை மறப்போம். அப்படி என்ன இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து பைக் கிடைக்க போதாக்காவும் அது அந்த வயதில் வந்து சந்தோஷம். இப்போ வரைக்கும் ஆனால் தெரியாமல் இருக்கிறாவோ தனக்கு வந்து இன்னைக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது. சைக்கிள்னு தான் சொல்லி வச்சுருக்கோம், பார்க்கலாம். மழை பெய்யுற டைம்ல நீங்க கூட பிடிச்சி ஓடணும்னு சொன்னா ஒத்த கையில கூட பிடிச்சி ஓடுவீங்களா? ஓடுவேன் ஓடத்தானே பிள்ளைங்களாம் நெக்ஸ்ட் ஸ்கூல் போயிட்டாங்க. பிள்ளைகளையும் சைக்கிள் நான் ஏற்றி கொண்டு வரதா சொன்னேன். அதுக்கு பக்கத்துலானே போவாங்க. ஆனால் தூரம் ஆனால் உண்மையா இன்றைக்கெல்லாம் நடந்த சில பேர் சைக்கிள்லாம் கொண்டு போய் விடுறேன். நான் மகள் நடந்து போவேன். மகள் சிக்னல் தானே பயம். இப்போ ஏற்றிட்டு கொண்டு ரெண்டே எல்லாம் நடந்துதான் நைட்டு. இங்கே இந்த அதில் இருக்கிற அந்த தார் ரோட்டெல்லாம் வந்து இப்போ வெள்ளைக்காரங்கள்ட்ட காலத்தில் போட்டுவாங்களா? இல்லை அவர்களுடைய போட்டதா அது எப்படி இருக்கு மணல்கள் அது எழுதல் ஓடுறதானே. டிப்பர் கொஞ்சம் காலம் நிறைய ஓடினா அது டிப்பர் ஓட்டுறதோடைய பாதசு. இதெல்லாம் நான் அறிஞ்ச காலம் நான் பிறந்த காலம் தொட்டு இதெல்லாம் தார் போட்டதே இல்லை. இதெல்லாம் இதுதான் இப்படியே தான் இந்த இதுல இருந்து சந்தி வரைக்கும் தான் தார். இப்போ வந்து ஏதாவது அவசர தேவைகள் கடைகளுக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா இங்கே மீனுக்கு போகணும். நீங்கள் இங்கே சந்தையிலையும் பெருசாக கடையில் 2 கடை. அங்கே மல்லாவி துணுக்காய் தான் வரணும். துணுக்காயிலையும் பெருசாக இல்லை மல்லாவி தான் வரணும். மல்லாவி தான் எவ்வளோ தூரம் போகணுங்கன்னு இப்போ இதால் அவசர தேவைக்கு இப்போ என்ன சொல்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒரு ஆளை வந்து குயிக்காக கொண்டு போகணும்னு சொன்னால் அப்படி தலை கொண்டு பைக் தந்து இப்போ ஒரு 5 நாளைக்கு முதல் எங்களை தங்கச்சி விட்ட தங்கச்சி ஒரு ஆளுக்கு பாம்பு கடிச்சது. அது என்ன பாம்பு தெரியா திடீரெண்டு அவசரத்தில் சித்தின மகன் பைக் வச்சுருந்ததால எடுத்துட்டு கூட்டிகிட்டு போனது. இடையில வரைக்கும் பிள்ளைக்கு என்ன நடந்துட்டே தெரியாது. அந்த எனக்கு எங்களை வீட்டுக்கிட்ட வரவே மயக்க மறந்து ஒன்றுமே தெரியல. அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக 20 நிமிஷத்தில் ஓடி போயிருக்கிறான்.
அப்போ இப்போ எல்லாம் ஓகே ஆகிடுதா? சரியான இப்போ டிக்கெட் வெட்டி வந்தாச்சு. நானும் தான் போய் நின்று கூட்டிகிட்டு வந்தேன். முந்த நாள் இரவு ஹாஸ்பிட்டலில் நின்று நான் பிள்ளையோட நின்றுட்டு வந்தேன். அவன் அம்மா நின்றதுக்கு மாற்றி விட்டது. நான் தான் போய் வீடு தள்ளி தள்ளியனே. சுருட்டை அடிச்சது உடனே பாம்பெல்லாம் கொண்டு போனது. உடனே அடிச்சாச்சு. உடனே அடிச்சு கொண்டு போவாங்க. பாம்பை சேர்த்துட்டான். பாம்பு கடிச்சு கட்டாயம் பாம்பு கொண்டு போகணும். இல்லாடி அது பாம்பை பார்த்து தான் அதுக்குரிய மாற்று மருந்து, விஷ மருந்து, விஷத்தை முறிக்கிறதுக்கு என்ன மருந்து ஏற்றணும் அதை பார்க்கணும். பாம்பு காட்டினா தான் செய்வாங்க. இல்லாட்டி எனக்கு ஒரு இதுதான். அதை பார்த்தா தான். என்ன பாம்பு கடிச்சு? அதான் என்ன பாம்பு கடிச்சு? சுருட்டை. சுருட்டை இஞ்சால பாம்பு தான் கூட. முந்த நாள் இல்லை, இந்த தங்கச்சி கடிக்கிறதுக்கு முதல் நாள் எங்கட வீட்டு வாசல்ல கண்டங்கருவாங்க. நானும் மகளும் பக்கத்துல இருந்தாங்க. இருந்ததை கழிச்சிட்டு அம்மா சொன்னா பள்ளி ஆடுறாங்க. எல்லாரும் அம்மா கண்ணாடி போட்டிருந்தது. இல்லாட்டி கண் தெரியாத வாக்கு கண்ணாடி போட்டிருந்ததால இன்னும் பள்ளி மாதிரி ஆடுதாங்க. தம்பி சாப்பிட்டு இருந்தான். இருந்துட்டு என்னன்னு டோச்சு அடிச்சு பார்த்தா கண்டங்கருவெல்லாம் கடிச்சா ஹாஸ்பிட்டல் போகவே தேவையில்லை. ஆளுடனே முடியும். கட்டமா வலிக்குமா அரைஞ்சிருக்கிறேன். அப்படி ஒரு நாளும் கடிக்கல. தனியா அடிச்சு கொண்டாச்சு. பாம்பு தான் கூட. அதுதான் பாம்பு அடியாரும் இறந்துருக்காங்களோ? ஓ பாம்பு அடிச்சு நான் சில பாம்புகள் இருக்கு. துணுக்காயில இருக்கு. துணுக்காயில வைத்தியம் இரவு நைட்டில் கொண்டு போனா அவையில் பார்க்க மாட்டேன். பகல்ல மருந்து எடுக்கலாம். டாக்டர் வந்து எடுத்துட்டு மருந்தை கொடுத்துட்டு போயிடுவேன். மல்லாவிதான் என்னண்டா மல்லாவி நைட்டுக்கு மல்லாவி தான் போகும். இப்போ பாம்பு கடிக்கு இங்கேயே மறைச்சி வச்சு வைத்தியம் செய்கிறாங்க. இல்லாட்டிகள் நான் சிவானியாண்டானு பிரிவினேன். இப்போ இங்கேயே நடக்குது வைத்தியம். இதால் நீங்கள் சைக்கிள் மிதிச்சு போய் வரணும்னு சொன்னால் எவ்வளோ டைம் எடுக்கும் உங்களுக்கு? என்னால் வேணா 1 மணி நேரம் எடுக்கும். 1 மணி நேரம் சரி போகிறதுக்கு 1 மணி நேரம். போகிறதுக்கு 1 மணி நேரம் சரி. நான் விட்டு இங்கே ஒரு 7:30 வலிக்கிட்டு 8:30 அப்படி போயிட்டு 8:30 தான். அப்புறம் அங்கேருந்து ஈவினிங் எத்தனை மணிக்கு வலிக்கிட்டு வருது? திருப்பி அக்கா 5 மணிக்கு விட்டுருவேன். நான் 6:30 சிலவில் 6:30 ஆகும் ஆகிடும். அந்த டைம் வண்டு அடிக்கிறது வேறேக்க வண்டு அடிக்கும். வண்டு அடித்தது தான். யானை பிரச்சனைகள் இல்லையா? யானை இருக்கு. அண்ணா ஒரு ஆள் எல்லாம் போய் இடையில யானை அவர் கொஞ்சம் பலசாலி கட்டிக்காரன். யானை கிட்ட வந்தால் நான் ஒரு நாளும் காணையில் குளத்துல எல்லாம் நின்றுருக்கு. கண்டிருக்கேன் சத்தத்தை. ரோட்டுக்கு எந்த கண்டு நான் போய் எந்த பயணத்துக்கு தடையா ஒரு நாளும் வேறே இல்லை. வேலை செய்துட்டு இருந்தீங்களோ நாங்கள் வரும்போது இல்லை அவ்வளோ அவசரம் ஓட வேண்டி இல்லை. 2 ஒன்று தச்சுட்டேன். 2 தச்சு கொண்டிருக்கீங்க வந்தீங்க சொல்லே இல்லையா? திடீரென்று வந்திருக்காங்க. அதான் எதிர்பார்க்கல கூப்பிடுங்க. திடீரெண்டுறாங்க அப்படிதான் சொல்லாம தானாங்க. யானை போகிற பாதை தான். அப்படியே போகுது. இதான் யானை வந்து லத்தியும் இருக்குது. வந்திருக்கு நேற்று முந்தின எல்லாம் யானை ஸ்போர்ட்ஸ் வந்து போகிறாங்க. அதான் அண்ணே முதலாளி சைக்கிள் பார்க்கலாமா? என்ன ப்ரைஸ் என்ன அது? இது களி போட்டதுன்னா 47 46 500 போடுத்தரும். அது 45 500 போடுத்தரும். களி பூட்டாது. 1000 தான் டிஃப்ரெண்ட். அது எவ்வளோ? 45 500. இது 46 500. 46 500. இப்போ குவாலிட்டி பூட்டுன்னு எடுக்க போகிறீங்களா இல்லை எப்படி? களி பூட்டினா தான் ஓடி போகலாம். அது ஓடி போகலாது. இதுதான் ஓடி போகலாம். லுமாலா தான் என்ன? இங்கே வேறு கடைகளும் இருக்கு. வேறு கடையும் பார்ப்போம். வேறு கடையும் பார்த்துட்டு வரோம். சரி வேறு கடையும் பார்ப்போம். என்னக்கா பார்ப்போம் இல்லைங்களா? பைக்கையும் சும்மா விசாரிச்சுட்டு போவோம். வேணே பைக்கையும் விசாரிச்சு வாங்கல. இங்கே பைக்கை விசாரிச்சுட்டு போகணும். சைக்கிள் ஒரு விலை சொல்கிறாங்க. அப்போ பைக்கில் என்ன விலைன்ட்டு பார்ப்போம். பைக் மாதிரியே தான் போகுது. சைக்கிள் மாதிரியே தான் போகுது இப்போ நாட்டில். அப்படியே முகலினி மோட்டார் டிவிஎஸ் டியோ
சார் ஆர்டர் ரெடி பண்ண ஓடக்கூடிய மாதிரி அந்த வைக்கல் இருக்கு. டியோட விலையை கடனை நெருப்பு விலை இல்லைங்களா? அப்படி எவ்வளோ ஒரு டியோ? 640 ஒரு காலத்துல எவ்வளவு போனது? என்ன விலை? ஒரு விலையை கேட்டா காட்டுடைக்கு வர போகுது. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் நல்லா குறைப்பாங்க. இதான கடுமை தான் எழுதுற மாதிரி இருக்கு. இது மட்டும் தான் இருக்கிற குறைய இருக்கு. முறுக்கி விட்றா அப்படியே. வேலை கோன் வேலை கடையில் வேலை இருந்தீங்களா? அந்த டயரை கீரை வாங்க கோன் அடிச்சு பார்க்குறான்னு பாருங்க. எப்படி சொல்லி எங்கே போய் சொல்றது? உள்ளவோ அது என்ன பிரச்சனை? இப்போ பார்த்த உடனே வந்து எடுத்த சொல்லுவீங்களா? பைக் எடுக்கும்போது எப்படின்னா மேலே கீழெல்லாம் பார்க்கணும். பார்க்காம எடுத்தா என்ன பார்க்காம எடுத்துட்டு பார்த்து எடுத்தா பார்த்து விட எடுத்துருக்கு. திடீர்னு அக்கா தான் பாருங்க அப்படி இப்படியும் பார்க்க தானே. ஒரு கப் இடத்துறது கொண்டு செக் பண்ணி வரையில நாங்கள் அப்படி ஓடி கொண்டு அப்படியே கொண்டு போனே. லைசன்ஸ் இருக்கோ? லைசன்ஸ் தான் இல்லை. லைசன்ஸ் இல்லைண்ணே. ஃபர்ஸ்ட் ஓனர் இல்லை செகண்ட் ஓனர்? ஃபர்ஸ்ட் ஓனர். நான் ஐசி ஒன்றே இல்லையா தம்பி? ஐசி ஒன்றே இல்லை. நீங்கள் சைக்கிள் நீங்கள் நான் சைக்கிளுக்கு என்ன ஐசி இதுக்கு இல்லை. ஐசி வேறு சைக்கிள் அண்டார் நான் சைக்கிளுக்கு என்ன ஐசி நான் விட்டுட்டேன். பார்த்து குறைங்களே. பெரிய இது இல்லை, பெரிய வியாபாரம் இல்லை, சும்மா நார்மல். ரைட் ஓகே. பைக் எடுக்க பைக்கை ஓடி பார்க்கணும் வேணும். ரைட் ஓகே. இப்போ டாக்குமெண்ட் எல்லாம் வந்துட்டு சரியா இருக்குது. பைக்கை ஓடித்தான் பார்க்கணும். ஓடி பார்க்கலாமா? இந்தாங்க அதில் 250 எண்ணி கொடுங்க. அதில் கூட இருக்கு. அதில் 250 எண்ணி கொடுங்க. உண்டு. கையால் கொடுங்க.
ஓகே ரைட் ஓகே ரைட் அப்போ வெளியே கொடுவேன். ஹெல்மெட் இருக்கு தானே? என்னண்ணா பெரியாக்களை கூடியது இல்லைண்ணா. அச்சோ வேறு ஹெல்மெட் கடை இருக்கா இங்கே? ஹெல்மெட் கடை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு கடை. எங்கே முன்னுக்கா? அப்போ அங்கே இருக்கா? ஹெல்மெட் வேட்டெல்லாம் வந்து தான் வந்தேன். ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் அங்கே போயிடலாது. அப்போ இங்கே வந்து ஹெல்மெட் இல்லையா வேறு ஒரு கடை தான் வந்து பார்க்கணும். ஸோ அங்கே போய் பார்ப்போம். அண்ணா ஹெல்மெட் எடுங்க அண்ணா. ரைட் ஹெல்மெட் எடுங்க அண்ணா. எவ்வளோண்ணா அது? 3220. எவ்வளோ போடுவீங்க? 2 எடுத்தேன். 3800 அடிச்சால போகிறதெல்லாம் கேட்டேன். 2 எடுத்தாவே குறைக்க மாட்டேங்குது. கிடைச்சுன்னா ஓகே. அது ரெண்டு இப்போ போக்கில் உண்டு. நீங்கள் போட்டு போகணும், உண்டு அக்கா போட்டு போகணும். ஓ இதில் 2 எடுத்து மற்ற இதில் வேறு பிளாக் கலர் என்ன இருக்கா? சரியா ஓகே தான். நான் மகனார் போடலாம். ஓகே 2 நிமிஷத்தை கூட நான் போடுறீங்க. 3200 போடுறேன். அப்போ டோட்டல் எவ்வளோ? 6200. ரைட் வாங்கியாச்சு. வீடியோ இருக்குடா பண்ண ஹெல்மெட் வேண்டியாச்சு. ஓகேன்னு சொன்னால் அங்கேருந்து வரும்போது சைக்கிள்ட்டான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க ஐடென்டி கார்டு வேறு கொண்டு வரல. அப்போ இங்கே வந்து தான் திடீரெண்டு இது வந்து வேண்டுறது. ரைட்டு அக்காவை நம்பி போகிற வண்டியில் எடுக்கக்கா பீஸ்டான்லாம் போடுறது. ரைட் ஓகே. குளுத்தாட்டாமல் கொண்டு போவீங்களா? நான் இதை பார்த்து அவங்களுக்கு லைசன்ஸ் எடுத்தார். ஓகே என்னென்னு சொன்னால் கடைக்குள்ள வந்துட்டு பைக்கை வந்து வேண்டும் போது அக்காட்ட ஒன்றுமே கேட்கல. ஒன்று தான் சொன்னால் நீங்கள் சைக்கிள்ன்ட்டு சொன்னேன். நீங்கள் அதெல்லாம் நான் ஐடென்டி கார்டு கொண்டு வரேன். பைக் கொண்டதுல இருந்து ஐடென்டி கார்டெலாம் என்னம்மா பைக்கோட வந்திருக்கா போனவே விலங்கல் என்னண்டு இந்த வாய்க்கு அவங்களுக்கு கண்டு கொடுத்துட்டு ஸ்கூல் விட்டு மட்டும் தான் வந்திருக்கா. அவர் வரல. ஹலோ ஹாய். என்ன மாதிரி படிப்பெல்லாம் எப்படி போகுது? போகுதா? அந்த போகுது. ரைட்டு. நம்ம அப்போ ஹெல்மெட் பைக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கா. என்னட்டு தெரியுமோ? தெரியாது. என்னண்டு என்ன சொன்னாங்க? அம்மா ஜூடிக்காரங்க கொண்டு போய் என்னமோ சொன்னதே நான் கேட்கல. என்னன்னு கேட்கல சொன்ன கேட்கல. சைக்கிள் வண்டி கொடுக்குறோன்னு சொல்லி கூட்டி போனாமா. சரி அம்மா சொன்னா நானும் மாட்டிக்கணும் கேட்கல. வந்தோன்னு வந்து ஸ்கூல்ட்டு வந்து கேட்டு ஆமா சாப்பிட்டீங்களா? வந்து என்ன சாப்பாடு? கீரை கறியா சோறு கேட்கிறா. ரைட் ஓகே. இப்போ அக்கா சைக்கிள் எடுக்கண்டு போன நீங்க பைக்கோட வந்திருக்கிறீங்க. அதான் நான் உண்மையா நினைக்கிறேன். நான் சைக்கிள் தான் நினைச்சேன். நீங்க கூட்டிட்டு பைக்கே வேண்டியது. அப்ப சடன்டு பைக் கடைக்குள்ள கூட்டி போனதுன்னு நினைச்சீங்க நீங்க? அப்பதான் நினைச்சேன் இப்போ பைக் தான் வேண்டும் போயிடும் போல. நான் ஐசியும் கொண்டு வரல. அப்ப என்னதுக்கு முதல்ல சைக்கிள் கடைக்கு நம்மள கூட்டி போனானே. அதான் அது சைக்கிள் தான் வேண்டி தர பாருங்க. சரி பிரச்சனை இல்லை, சைக்கிள் இல்லை, அதையாச்சும் ஓடுவோம் அப்படின்னு நினைச்சேன்.
அப்புறம் பார்த்தா திடீரெண்டு கொண்டு போய் பைக் கடையில் பின்பதிர்ச்சி எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஓகே, உண்மையில் என்ன சொல்கிறது, இப்போ அவங்க அவங்கள்ட்ட தொழில் தான் முக்கியம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு தொழிலுக்கு வந்துட்டு மிக முக்கியம் வந்துட்டு ஒன்று இந்த போக்குவரத்தை தான் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பஸ்ஸுகளோ இதில் வந்து போய் வரது கிடையாது, ஆட்டோ மட்டும் தான். ஆட்டோவில் வந்து அடிக்கடி நம்ம அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து போய் வரதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ சைக்கிளில் தான் அந்த எத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் இங்கே வந்து 9 கிலோமீட்டர் வந்து சைக்கிளில் மிதிச்சு வரோம். இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு சைக்கிள் வந்துட்டு பாரி போயிட்டுது, அதையும் வந்துட்டு திருடிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ இது கிடைச்சிருந்துருக்கு. அப்போ இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த அதிர்ஷ்டம் என்று சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. இன்றைக்கு தெரிஞ்சிருக்கு தான் அதிர்ஷ்டம். அப்ப இந்த சொல்லுவாங்களே இந்த அதிர்ஷ்டம் அடிக்கிறது ஏதாவது குறி காட்டும் அப்படின்னு குறி காட்டு என்ன காட்டுன்னு இன்றைக்கு உங்களுக்கு? அது குறி தான் காட்டி இருக்கு. இல்லை கை கடிக்கும் சொல்லுவாங்க, கால் கடிக்கும் சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் செய்யல, நினைக்கவே இல்லை, சொல்ல வார்த்தை இல்லை. சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் அந்த வீடியோ எடுக்கும் போதே நினைச்சு நாங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு உதவியை வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் அந்த ஒரு உதவி வந்து சேர்ந்துருக்கு. ஸோ வந்து நாங்கள் கடவுள்கிட்ட வந்துட்டு நன்றி சொல்லிக்கொள்கிறோம் அந்த அதுக்கு. ஓகே, இப்போ மகனார் வந்தால் வந்து ஷாக் ஆயிடுவார் போல. அதான் மகன் வந்து இன்னும் ஷாக் ஆகும், அவருக்கு இருந்துட்டு மாடி. சரி, ஓகே. உண்மையில வந்து உங்களோட பிரச்சனை வந்து அந்த பைக்கை தான் இருந்தது. நீங்க இந்த டிராவல் பண்ணி தான் பிரச்சனை, மற்றபடி ஒண்ணு என்னால உங்களோட பிரச்சனை தீர்ந்துட்டேன். பிரச்சனை தீர்ந்துட்டு. ஓகே ஓகே, இப்போ இனி இவங்க 2 பேரையும் கூட டியூஷனுக்கு வழியில் அங்கே கூட்டி போனாலும் ஓகே. என்னென்ன வாகனம் ஓடுவீங்க? ஆட்டோ, பைக், லோரி, சைக்கிள், ஆட்டோ பைக்கும் ஓடுவீங்க. ஆட்டோ. ஓகே, உண்மையில வந்து எங்களுக்கும் சந்தோஷம். அண்ட் இதை பற்றி அதாவது இந்த உதவிகள் வந்து எப்படி சேர்ந்துச்சு, யார் யார் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் வந்து நம்ம பேசுவோம். சரிங்க, இப்போ வந்து இன்றைக்கி சடன் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு இது வந்து நடந்திருக்குது. அவன் வந்து நாங்கள் பெஸ்ட்டாக வீடியோ எடுக்க வரும்போது நீங்கள் எங்கள்கிட்ட அந்த ஒரு ஹெல்ப்பை கேட்கும்போது வந்து நீங்கள் என்ன நினைச்சிங்க? உண்மையாக நினைக்கல, இது நடக்கும்னு நினைக்கல. சரி, பாராணியில் எல்லா பிறையும் மாதிரி தான் வந்துட்டு பேசிட்டு சும்மா போயிடுவானில் அப்படி சொல்லி அப்படித்தான் நினைச்சேன். நினைச்சதுக்கு எதிர்மாறாக நடந்திருக்கு. ரைட், ஓகே. பெரிய சந்தோஷம் எனக்கு. நிறைய இடத்துல வந்து சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து வந்தவங்க வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் செய்யலை சொல்லணும்னு சொல்லி. உண்மையிலே நாங்கள் அடிக்கடி எல்லா வீடியோக்களில் வந்துட்டு சொல்கிறது வந்து இதுதான். பெஸ்ட்டாக வந்து ஒன்று பண்ணுறோம் அப்படி சொன்னால் அது எங்கள்கிட்ட கையில். நாங்கள் இதுக்கு முதல்ல கேட்டவங்கள இருக்கா, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த நிலைமை அறிஞ்சு பெஸ்ட்டாக வீடியோ எடுக்கும்போதே ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், அது மட்டும் தான் எங்கள்கிட்ட கையில். அண்ட் அது தாண்டி லாஸ்ட்டாக வர ஒரு ஹெல்ப் பண்ணி சொன்னால் அது உங்களோட நிலவரம் அறிஞ்சு மக்கள் செய்கிற ஒரு உதவியாக இருக்கிறது தான். ஸோ அந்த அப்படித்தான் வந்து உங்களுடைய நிலைமைகளை அறிஞ்சு உங்களுக்குன்னு சொல்லி வந்தது. ஸோ அது போதாமல் இருந்த பட்சத்தில் நாங்கள் இன்னும் மற்றவங்கள்ட்ட வந்து ரெக்கமெண்ட் அவங்ககிட்டையும் வந்து பேசி நாங்கள் சேர்த்து கொண்டது தான் இந்த ஒரு உதவி. ஒருவேளை நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு தான் வந்துட்டு சைக்கிள் களவு போச்சே தெரியாது. அது இல்லை, அப்படி சான்ஸ் இல்லை. நான் அங்கே நிறைய நாள் நிற்கிறேன். நான் நினைக்கிறேன் நடந்து வந்த ஆட்கள் தான் எடுத்துட்டு போயிடணும், ஓடக்கூடிய மாதிரி இருந்தது. சைக்கிள் காத்தோட இருந்தது. படம் தானே அப்படி சொன்னா, உங்கள்கிட்ட சைக்கிள் உங்களுக்கு மதிப்பு இருக்கு. அதுதான் கண்ணில் பேசும் படம் தானே. அதான் படம் தானே. என்ன சொல்லுங்க, பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிடுவாங்க. அதான் யோசிக்கிறேன். அப்படி கொண்டு திருட்டு கொண்டு டெக்னிக்கான திருடர் தானே. இப்போ என்ன சொல்கிறாங்க, மேலே வந்துட்டு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களும் ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நிலைமைக்கு வருவாங்க. ஸோ அந்த ஒரு பைசைக்கிள்ன்றது வந்து அதை வச்சு கொண்டு தான் நான் அவங்களோட சிவியத்தை போக்காட்டி கொண்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பறி போனது, அதை வந்து எடுத்தவங்கள்ட்ட சொன்னால் என்ன மனுஷங்கள்ட்ட சொல்லி வந்து எனக்கே தெரியலை. சரிங்க, அப்போ இனி வந்து கண்டினியூவாக வேலைக்கு போகலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ பார்த்து பத்திரமா விடுங்க. அது உங்கள்கிட்ட இந்த ரோட்டுக்கு வந்து நாங்கள் அதுதான் சொல்ல முடியும். ரொம்ப கஷ்டம் இந்த இதால் வந்துட்டு நம்ம வாகனங்கள் ஓடுறதுன்றது வந்து. சைக்கிள் ஓடுறது வந்து பெரிய விஷயமா இருக்கு. இப்போ இந்த ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ சடன் இப்படி வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப் கிடைச்சது, இந்த ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? சொல்ல முடியாத சந்தோஷம். விட இல்லைண்டா தையல் பெருசாக அங்கே என்னட்ட மிஷின் இருக்குது தான், இருந்தாலும் தையல் இங்கே ஓடர் வராது. அப்போ அங்கே தான் போகணும், டவுனுக்கு போக்குவரத்துக்கு சைக்கிளும் களவு போயிட்டு. இந்த பைக் கிடைச்சாலும் மிகப்பெரிய உதவி எனக்கு. அதிலேயே போயிட்டு வரலாம், நினைச்ச நேரம் டைமுக்குள்ளே போகலாம், எல்லா வேலையும் செய்யலாம். சந்தோஷம். ரைட், அப்போ இப்படி ஒரு இன்பதரிச்சு இதுக்கு முதல்ல எப்பயாச்சும் இதுக்கும் கிடைச்சிருக்கா? இதுவரைக்கும் என் 37 வயது எனக்கு. 37 வருஷத்துக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. ரைட், ஓகே. உண்மையில நீங்கள் சைக்கிள் தான் எடுத்து தர போறீங்கன்னு நினைச்சோண்டு தான் வந்தேனா. இப்போ அம்மா அப்படிதான் நினைச்சுவாங்க, மகள் சைக்கிளோட வந்து வருவாங்க பார்த்துருப்பா. கிட்ட வரத்தான் என்னன்னு கண்டுருக்குறா, தூரம் வேற யாரோ டீச்சர் ஒரு ஆள் வர.
ரைட் ஓகே சரி இப்போ வந்து இதெல்லாம் யார் பண்ணாங்க எங்கேருந்து பண்ணாங்கன்றதை நான் சொல்கிறேன் இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து மகேஸ்வரநாதன் அண்ணா வந்துட்டு 25,000 அனுப்பியிருந்தார் 25 ப்ளஸ் அதோட சேர்த்து சுவிஸில் இருக்கிற ஜெயந்தன் சிவாஜினி அக்கா வந்துட்டு 40,000 அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி கனடாவில் இருந்து கோமலா அம்மா தனது 65வது பிறந்த நாளுக்காக வேண்டி 50,000 அனுப்பியிருந்தாங்க. எவ்வளோ வந்திருக்கு அவ்வளவும் 1,15,000. ஸோ இந்த ஒரு 1,15,000 உங்களுக்காக வேண்டி வந்தது. ஆனாலும் வந்து இந்த ஒரு வைக்குன்றதுக்கு இந்த ஒரு பணம் போதாது அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி பேசியிருந்தோம் ஒரு சிலர்கிட்ட. அப்போ அதில் வந்துட்டு கனடாவில் இருக்கிற வடிவேலு அன்னலட்சுமி அம்மா ஃபேமிலி வந்துட்டு 1,00,000 ரூபா தந்தாங்க ப்ளஸ் 1,00,000. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபிஐயா ஃபேமிலி வந்துட்டு 60,000. ரைட் டோட்டல் 2,75,000. உங்களோட கடையில் வச்சு நான் அவ்வளோ தந்துருந்தேன் 2,70,000. ஸோ வைக்கி 2,75,000. அதில் 250 வைக்கியே போயிட்டு தானே மிச்சம் 25. ஸோ அதில் தான் நாங்கள் ஹெல்மெட் வேண்டி மிகுதம் வந்து அவங்களோட கையில். ஸோ அதை வந்து உங்கள்ட்ட செலவுக்காக வேண்டியோ பிள்ளைகள்கிட்ட படிப்புக்காக வேண்டியோ இதுக்கு வேண்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து இத்தனை உதவிகள் செய்தவங்களுக்கும் வந்து உங்களோட சார்பில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மிக மிக நன்றி. மிகப்பெரிய கோடி புண்ணியம் உங்களுக்கு. நன்றி. ஓகே உண்மையில் உங்களோட நிலவரம் அறிஞ்சு தான் இந்த ஒரு உதவி வந்து உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நாங்களும் உண்மையில் நன்றி சொல்லிக்கொள்கிறோம். அப்படி சொன்னால் நாங்களும் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம் உங்களுக்கு இந்த ஒரு உதவி கண்டிப்பாக வந்து கிடைக்கணும் அப்படி சொல்லி. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கான அந்த ஒரு உதவி பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு வந்து எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். இனி வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து செம்மணியை வந்து நடத்துங்க. பார்ப்போம் பிற்காலத்தில் நாங்கள் வரும்போது பார்ப்போம் நீங்கள் ஏதாச்சும் பெரிய ஒரு டெய்லராக இருக்கிறீங்களான்னு சொல்லி வந்து வாங்குறோம். சரிங்க ஓகே நன்றி. நம்ம சந்திப்போம் சரிங்களா? ஓகே சொல்லுங்க நன்றி. ஓகே உண்மையில் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி வணக்கம்.